அத்தியாயம் 4. சூரியபிரகாஷ் ஹாஸ்பிட்டலில் படுத்திருந்தான். அவனுக்கு பக்கத்தில் கீழே பாயை விரித்து தரையில் முருகேசன் படுத்திருந்தான். ஏனோ ஒரு வாரம் இருந்த நிம்மதி இப்போது இல்லாமல் போயிற்று. எழுந்தவன் முருகேசனுக்கே தெரியாமல் வெளியே நடந்தான். அவ்வளவு குளுமையாகத்தான் அந்த ஊர் இருந்தது. ஆனாலும் அவனுக்குத்தான் உள்ளுக்குள் புழுங்கியது. உள்ளத்தின் இறுக்கத்தால் திக்குமுக்காடி போனான். அப்படியே எழுந்து கொஞ்ச தூரம் காலார நடந்தான். அவனுக்கு இப்போது சிகரெட் தேவைப்பட்டது. டாக்டர்னு ஊருக்குள்ள ஒரே மரியாதை. எங்கேயும் போய் சிகரெட்டும் வாங்க முடியல. முருகேசன் கிட்டையும் கூட சொல்ல முடியல. இப்ப போய் எங்க வாங்கறது நாம? சை, ஊராடா இது? பேசாம சென்னைக்கே போயிடலாமா? ஆமா, அங்க போயிட்டா மட்டும் உனக்கு நிம்மதி கிடைச்சிருமா என்ன? என்ன 2 சிகரெட்டு வாங்கிக்கலாம், அவ்வளோதான். அதுக்காக சென்னைக்கு போவியா டாக்டரே என்று மூளையே கேள்வியை எழுப்பியதும் அப்படியே மீண்டும் வந்து சத்தமே இல்லாமல் படுத்துக்கொண்டான். ஆனால் தூக்கம்தான் அவனை விட்டு தூரமாக போயிருந்தது. நாளைக்கு வேறு அந்த வீட்டிற்கு போக வேண்டுமே. அங்கே போனால் நமக்கு செட் ஆகுமா என்று வேறு தெரியவில்லையே என்று யோசித்து கொண்டே இருந்தான். அந்த பெரிய மீசையை கூட சமாளிச்சிடலாம். கூட இருக்கு பாரு 2 சின்ன மீசைங்க, அதுங்களை சமாளிக்கணும்னா நம்ம அவனுங்கள மாதிரியே ஆகணும் போல. இப்போதைக்கு அது சாத்தியமில்லை. அதனால அமைதி மார்க்கமாவே கடைப்பிடிப்போம் என்று முடிவெடுத்தவன் அப்படியே கண்ணயர்ந்து தன்னையே அறியாமல் தூங்கிவிட்டான். காலையில் முருகேசன் தான் அவனை தட்டி எழுப்பினான். டாக்டரே, டாக்டரே, எழுந்துருங்க, நம்ம புது வீட்டுக்கு போய் பால் காய்ச்சணும்ல என்றவன் அவன் அப்படியே எழும்பினானா இல்லையா என்று கூட பார்க்காமல் வேகமாக எழுந்து வெளியே போய்விட்டான். எனது பால் காய்ச்சணுமா? அவனுங்க முதல்ல பால் காய்ச்ச விடுவானுங்களானே தெரியல. இதுல எங்க போறது? எனக்கு டாக்டரா இருக்கிறது கூட கஷ்டமா இல்லடா, அவனுங்களை சமாளிக்கிறது தான் பெருங்கஷ்டமா இருக்கும் போல என்று எழுந்து முகமெல்லாம் கழுவி விட்டு குளிப்பதற்கு எல்லாம் எடுத்து வைத்து கொண்டிருந்தான். அப்போது வேகமாக அங்கு உள்ளே வந்த முருகேசன் கையில் தூக்கு பாத்திரம் இருந்தது. இதென்ன முருகேசா? அதுவா, புதுசா ஒரு வீட்டுக்கு போறீங்கல்ல, அதான் பக்கத்துல சொல்லி வச்சு பால் வாங்கிட்டு வந்தேன். அவனை புன்னகையோடு பார்த்த சூர்யாவோ தலையாட்டி விட்டு, காசு எவ்வளவு கொடுத்த? இந்தா என்றபடி பணத்தை எடுத்து நீட்டினான். போங்க டாக்டரே, இதுக்கெல்லாமா பணம் தருவாங்க? உள்ள வைங்க, உள்ள வைங்க, வாங்க போய் குளிச்சுட்டு வரலாம் என்று முன்னாடி நடந்தான். இந்த பணத்துக்காக ஒவ்வொருத்தன் என்னெல்லாம் செய்யறான், இவன் வேண்டான்னு போறான் என்று தலையாட்டி சிரித்தவாறே குளிக்க போனான். குளத்து பக்கம் போனதுமே நேற்று நடந்தவற்றை நினைத்து கெதக்கின்று இருந்தாலும் சிரிப்பு வந்துவிட்டது. எதுக்கு டாக்டர் சிரிக்கிறீங்க? இல்ல, நேற்று தண்ணிக்குள்ள இருந்து மோகினி வந்துச்சு, இன்னைக்கு யக்ஷி வருமானு யோசிச்சேன், அதான் சிரிச்சேன். என்னதே, என்ன டாக்டர் நீங்க ரோஜாவை போய் மோகினின்னு சொல்றீங்க? பாவம் அந்த புள்ள. நேத்துல இருந்தே அவளை பாவம் பாவம்னு நீதான் சொல்ற. ஆனா பாரு, அவ பேசுறத கேட்டா எனக்கு பாவம்னு தோணல, அடி வெளுக்கத்தான் தோணுது. டாக்டர், அப்படியெல்லாம் தோணக்கூடாது. கருணாகரனும் குணசேகரனும் சேர்ந்து வந்து நம்மளை இந்த தண்ணிக்குள்ளேயே போட்டு மிதிச்சு வச்சிருவாங்க. அதான் அந்த ஜலசமாதி, அதை ஞாபகம் வச்சுக்கங்க என்றவன் தண்ணீருக்குள்ளாக குதித்து நீச்சல் அடித்து குளிக்க ஆரம்பித்தான். அதை பார்த்த சூரிய பிரகாஷோ, அடே, நீச்சல் தெரியுங்கிற ஆணவத்தில் ஆடாதடா, நானும் கத்துக்கிட்டு உன் முன்னாடி நீச்சல் அடிச்சு குளிப்பேன் பாரு என்றவன் கரையிலேயே முங்கி குளித்தான். அதை அப்ப பார்த்துக்கலாம் டாக்டரே. பார்க்கலாண்டா, பார்க்கலாம் என்று அவனும் படியை பிடித்துக்கொண்டு முங்கி குளித்தான். இப்போது 2 பேரும் டிப்டாப்பாக கிளம்பி புது வீட்டில் பால் காய்ச்சி குடியேற போய்க் கொண்டிருந்தார்கள். உள்ளே போகவுமே அப்போதுதான் குணசேகரன் தன்னுடைய வில்லன் ஜீப்பில் வந்திறங்கினான். காலையிலேயே நல்ல சகுனண்டா டேய், உன்னை பார்த்துட்டேன்ல, விளங்கிரும் என்று யோசித்தவாறே நின்று விட்டான். என்ன முருகேசா, ஹாஸ்பிட்டல்ல நோயாளி வரக்கூடிய நேரம், உங்க டாக்டர் இங்க என்ன பண்றாரு? வாங்குற சம்பளத்துக்கு ஒழுங்கா வேலையை பார்க்க சொல்லு. கையில் என்ன தூக்கு? பாலுங்கய்யா. யாருக்கு பால் ஊத்த போறீங்க? ஐயோ, வீட்டுக்கு குடி வர்றதுக்கு முன்னாடி பாலை காய்ச்சலான்னு வந்தோமுங்க. இது ஏன் விடல முருகேசா? எங்க அப்பா வீட்டை பெருசாதான் கட்டி ஊருக்கே சாப்பாடு போட்டு பாலை காய்ச்சிட்டாரு என்ன? இப்போ நீங்க பாலை காய்ச்சினா தான் மகாலட்சுமி வருவாளாக்கும். அது யாருங்க மகாலட்சுமி? உன் ஓடி போனா உன் பொண்டாட்டி என்றவன் கோபத்தில் உள்ளே போய்விட்டான். அப்படி போகும்போதே சூரிய பிரகாஷை கோபத்தில் விட்டால் அடிப்பது போலத்தான் பார்த்துவிட்டு போனான். சூர்யாவுக்கோ செம கோபம். நம்ம அப்படியேன்னு இவனை விட குறைஞ்சவனாயிட்டோம், படிப்பறிவே இல்லாதவனுங்கெல்லாம் என்னை கலாய்ச்சிட்டு போறானுங்க என்று அவனுடைய ஆதிக்க குணம் வெளியே எட்டி பார்த்தது. இவனும் அவனை திரும்பி முறைத்து விட்டு, வா முருகேசா, எனக்கு இந்த வீடு வேணாம், நம்ம வேற எங்கேயாவது வீட்டை பார்த்துக்கலாம், இவனுங்களும் இவனுங்க வீடும் என்று திரும்பி போக கால் எடுத்தான். உடனே, என்ன டாக்டரே வந்துட்டு திரும்புறீங்களே, உள்ள வராமலே போறீங்க என்று கருப்பசாமியின் குரல் கேட்டதுமே வேறு வழியே இல்லாமல் திரும்பி பார்த்தான். லேய் முத்தே, உள்ள போ, ரோஜா கிட்ட இருந்து மேல வீட்டு சாவியை வாங்கிட்டு வா என்று சொன்னார் அவர். அப்படியே சூரிய பிரகாஷை பார்த்து வந்தவர், வாங்க டாக்டரே, மேல வீட்டுக்கு போகலாம். முருகேசா, தூக்குல என்ன பாலா? ஸ்டவ்வெல்லாம் கொண்டு வரலையே, பால் எப்படி காய்ச்சுவீங்க? அடுப்பு மேல இருக்காதே என்று கேட்டார்.
அப்போதுதான் இருவருக்குமே மண்டைக்குள் யோசனை போனது. அட ஆமால என்றபடி ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். அதை விடுங்க, பால் காய்ச்சினதா ஆச்சா, வாங்க நம்ம வீட்ல இருந்து பாலை காய்ச்சி குடிப்போம் என்றவர் அங்கு சாவியை கொண்டு வந்த ரோஜாவிடம் அந்த பாலை கொடுத்து, அம்மா கிட்ட இந்த பாலை காய்ச்சி கொண்டு வர சொல்லு, நாங்க 3 பேருமா மேல தட்டுல இருக்கோம் என்றவர் முன்னாடி நடந்தார். ரோஜா சாவியை கொண்டு வந்ததுமே அவளைத்தான் பார்த்தான். அழகாக புடவை கட்டி தலைமுடியை பின்னி போட்டு தெய்வ கடாட்சமாக வந்து நின்றவளை ஒரு நொடி மதிமயங்கித்தான் பார்த்தான். அவளை உச்சி முதல் பாதம் வரை கண்களாலேயே அளந்தவன் அவளை மொத்தமாகவே ரசித்தான். அவளோ, இந்த டாக்டர் என்ன இன்னைக்கு இப்படி பார்த்து வைக்கிறாரு, அதுவும் அப்பா முன்னாடியே, இந்த ஆளுக்கு கொஞ்சம் தைரியம் ஜாஸ்தி தான் போல என்று நினைத்தவாறே அவனை முறைத்து பார்த்தாள். அவள் முறைப்பதை பார்த்ததுமே அவன் கண்களை விளக்காமல் அவளை ரசித்தவாறே தன்னுடைய மீசையை தடவினான். அடிங்க என்று தன்னுடைய கண்களாலேயே மிரட்டியவள் உள்ளே போவதற்காக திரும்பி நடந்தாள். அவளது பின்னல் தொடையை தாண்டி முட்டுக்கு கீழ் வரைக்கும் அசைந்து ஆட, ஐயோ எவ்வளோ முடி, கட்டிக்கு போறவன் இந்த அழகுலையே மயங்கிருவான் என்று நினைத்தவாறே பார்த்திருக்க, உள்ளே போனவள் தலையை மட்டும் வெளியே நீட்டி, கொன்றுவன் டாக்டரே என்று விரலால் எச்சரிக்கை செய்துவிட்டு போனாள். அவள் போனதுமே, சே போயிட்டாளே, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தா என்ன குறைஞ்சா போயிருவா, இவ்வளோ நீளமா முடி வளர்த்துக்க தெரியுது, அதுல அழகா பூ வச்சா எவ்வளோ அம்சமா இருப்பா, இது கூட இந்த ரவுடிக்கு தெரியல, பாய் மட்டும் இங்கிருந்து சென்னை வரைக்கும் நீளுது என்று நினைத்து கொண்டான். அதற்குள் கருப்பசாமி முன்னாடி நடக்க இவனும் பின்னாடியே போனான். ஒருமுறை திரும்பி அவள் வெளியே வருகிறாளா என்று பார்த்தவனுக்கே, ஏன் இப்படிலாம் நம்ம பண்றோம் என்று தோணவுமே மனதை ஒரு நிலையாக்கி கொண்டு மேல் வீட்டை பார்ப்பதற்கு போனான். அது அவ்வளவு பெரிய வீடு. ஏற்கனவே கீழே வீட்டை பார்த்தவனுக்கு ரொம்பவே பிடித்திருந்தது. அந்த வீட்டிற்கு உள்பக்கமாகவும் வாசல் இருக்கிறது, வெளிப்பக்கமாகவுமே படி இருக்கிறது என்பதால் உள்பக்கமான கதவை பூட்டித்தான் வைத்திருந்தார்கள். மேலிருக்கும் வீடு எப்பொழுதுமே அதிகமாக புழக்கத்தில் இல்லை. பழைய சாமான்களும் தேவையான பொருட்களையும் போட்டு வைப்பதற்கு ஒரு 4-5 அறைகளை பயன்படுத்துகிறார்கள், அவ்வளவுதான். சூரிய பிரகாஷோ கருப்பசாமியிடம் மெதுவாக, எனக்கு ஒரு 3-4 ரூம் மட்டும் போதும், மீதி எல்லாத்தையும் பூட்டி வச்சுக்கோங்க, இந்த ஹால் தேவைப்படுது, மற்றபடிக்கு சமையலறை அவ்வளோதான், இதையே நாங்கள் பயன்படுத்திக்கிறோம், இதுக்கான வாடகை எவ்வளவோ அதை மட்டும் கொடுத்துட்றேன், எனக்கு வீடு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிறத விட பாதுகாப்பா என் குடும்பம் இங்கே இருப்பாங்க, அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு, அதனால தான் இந்த வீட்டுக்கு வரேன்னா, உங்க மேல அவ்வளோ மரியாதை நம்பிக்கை இருக்கு எனக்கு. அப்படி சொல்லி கருப்பசாமிக்கு பெரிதாக ஒரு ஐஸ் கட்டியை தூக்கி தலையிலேயே வைத்து விட்டான். இந்த ஊரே பாதுகாப்பானது தான் டாக்டரு, நீங்க அப்படியெல்லாம் பயப்படாதீங்கன்னு, உங்க சென்னை சிட்டி மாதிரியெல்லாம் இங்க இருக்காது, நீங்க தைரியமா உங்க குடும்பத்தை இங்கன கூட்டிட்டு வரலாம். சரிங்க ஐயா, இந்த வாரமே கூட்டிட்டு வந்துட்டேன் என்று பேசி கொண்டிருக்கும் பொழுதே கருப்பசாமியின் மனைவி மல்லிகா உள்பக்கமாக படி வழியாக ஏறி அங்கிருந்த கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தார். அவருக்கு பின்னாடியே வேலைக்காரியும் கையில் பால் டம்ளர் வைத்திருந்த தட்டோடே வந்தாள். டாக்டரே பால் எடுத்துக்கோங்க, நம்ம வீட்டு மாட்டுல கறந்த பால், சும்மா சீனி போடாமலேயே நல்லா இருக்கும், குடிங்க. சீனி போடாமலேயேவா என்று டாக்டர் முழிக்கவும் மல்லிகாதான் இப்போது, அவரே அவங்க வீட்டு மாட்டுப்பால் பெருமையா அப்படி சொல்றாருங்க, நீங்க பயப்படாதீங்க, சீனி எல்லாம் போட்டுதான் கொண்டு வந்திருக்கோம் என்று அவனை சகஜமாக்கினார். இவங்க யாருக்குமே நார்மலா பேச வராதா முருகேசா என்று முருகேசனின் காதில் கேட்டான். நார்மலானா கைதான் பேசும், அதுவும் முக்கியமா அருவாதான் பேசும், அப்படி வேணும்னா பேச சொல்லட்டுமா டாக்டரு? அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல என்றவன் பால் டம்ளரை எடுத்து குடிக்க ஆரம்பித்தான். உங்க குடும்பத்தை எப்ப கூட்டிட்டு வரீங்க டாக்டர் என்று மல்லிகா இயல்பாகவே சிரித்தவாறே கேட்டார். அவர் கேட்டதற்கு இந்த வாரம் என்று பதில் சொல்லியவாறே சிரித்தவன் மனதிற்குள்ளாக, நல்ல வேலைப்பா, இந்த வீட்டுல இந்த ஒரு ஜீவனாவது கொஞ்சம் இதமா பதமா பேசுறாங்களே, மகள மாதிரி அம்மா அடாவடி இல்ல, அந்த வகையில சந்தோஷம்தான் என்று நிம்மதி பெருமூச்சு விட்டான். அதற்குள் யம்மா என்று ரோஜாவின் சத்தம் வரவும், சரி தம்பி நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் வரேன் என்று போய்விட்டார். உடனே சூரிய பிரகாஷோ தன்னுடைய வாட்சினை பார்த்துவிட்டு, சரிங்கய்யா, நாங்க இப்போ கிளம்புறோம், இந்த வாரம் ஊருக்கு போயிட்டு அப்படியே குடும்பத்தையும் கூட்டிட்டு வந்துடுறேன், திங்ஸ்லாம் ஏற்கனவே பேக் பண்ண சொல்லிட்டேன், எங்க கூடவே வண்டியில போட்டு கொண்டு வந்துடுவேன். அதுக்கு என்ன டாக்டரே, நீங்க கொண்டு வாங்க, நம்ம ஆட்களை வச்சு மேலே ஏற்றிடுவோம், நீங்க ஒன்னுத்துக்கும் கவலைப்படாதீங்கன்னு, எங்களை நம்பி எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு செய்யாமலா இருப்போம். அதுவே அவனுக்கு இருந்த மனக்கிலேசங்களை எல்லாம் தூர போனது போன்று இருந்தது. நன்றி சார் என்று சொன்னவன் அங்கிருந்து கிளம்பி கீழே வந்துவிட்டான். அவனது மனது லேசாக குறுகுறுக்கவும், இந்த ரவுடி என்ன பண்றாளோ, கொஞ்சம் வெளியே வந்தா கண்ணு குளிர்ச்சியா இருக்கும் பாரு என்று நினைத்தவாறே உள்ளே எட்டி பார்த்தான். அவன் எட்டி பார்க்கவும் கருணாகரன் வெளியே வரவும் சரியாகவே இருந்தது. இவனா இந்த மலமாட்ட பார்க்கவா எட்டி பார்த்தனா என்று நினைத்துத்தான் முடித்தான் அவன்.
யோ டாக்டரே, என்னையா வீட்டுக்குள்ளார எட்டி பார்க்கற என்றவாறே கை சட்டையை மேலேற்றி விட்டவாறே அவன் அருகில் வந்தான். இல்ல, உங்க அம்மா கிட்ட பார்த்து போயிட்டு வரேன்னு சொல்லத்தான் வந்தேன். ஓ அப்படியா, அம்மா கிட்ட நான் சொல்லிக்கிறேன், நீங்க கிளம்புங்க என்றவன் தன்னுடைய புல்லட்டினை எடுத்துக்கொண்டு போய்விட்டான். இருங்கடா, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அண்ணனும் தம்பியையும் என்கிட்ட மாட்டுவீங்கல்ல, அப்போ உங்க மண்டையிலேயே குனிய வச்சு கொட்டுறேன். அப்படி செய்யலின்னா நான் சூரிய பிரகாஷே இல்லடா என்று தன் மனதிற்குள்ளாகவே சபதம் எடுத்துக்கொண்டான். சை, அவளை பார்க்கணும்னு எட்டி பார்த்து அசிங்கப்பட்டுட்டியே சூர்யா, இனி எவளையும் பார்க்க திரும்பக்கூடாது என்ற முடிவோடு திரும்பி நடந்தான். முருகேசனோ, இந்த டாக்டருக்கு என்னாச்சு, தானாவே இப்படி பேசிட்டே வராரு என்று புரியாமல் முழித்து கொண்டே நின்றான். என்னடா பேய் முழிக்கிற? அவன் திட்டியவற்றை கேட்டதும் தான், அப்பாடா டாக்டர் நார்மலா தான் இருக்காரு போல என்று நிம்மதியானான். சூர்யாவோ மனதிற்குள் ஊருக்கு போவதற்கும் அங்கிருந்து குடும்பத்தை கூட்டிக் கொண்டு வருவதற்கும் திட்டம் போட்டவாறே ஹாஸ்பிட்டலை நோக்கி நடந்தான். அத்தியாயம் 5. தனது வீட்டின் சமையலறையில் தனக்கான மதிய உணவை டிஃபன் பாக்ஸில் எடுத்து வைத்துக் கொண்டிருந்த ரோஜாவை அவளது அம்மா மல்லிகா முறைத்து கொண்டே இருந்தார். எதுக்குமா இப்ப முறைச்சுட்டே நிக்கிற? நான் வேலைக்கு போக வேண்டாமா? ஏண்டி, எதுக்கு இப்ப இந்த பால்வாடி டீச்சர் வேலைக்கு போற? அதுவும் நம்ம ஊரை தாண்டி அடுத்த டவுன்ல. அம்மா, வேலைக்கு தானம்மா போறேன், அதுக்கு இதுக்கு மூஞ்சி இப்படி தூக்கி வச்சிருக்க நீ? என் மூஞ்சியே அப்படித்தான், பேச்ச மாத்தாதடி. அந்த வேலையில கிடைக்கிற சம்பளம் வாங்கித்தான் நமக்கு நிறைய போகுதாக்கும். உங்களுக்கு அப்புறமா நான் யார் கையமா நம்பி இருக்கணும்னு நினைக்கிற? உன்னோட மருமகளுங்க வருவாளுங்களே, அவளுங்க கையா? அண்ணனுங்களை நம்பி இருக்கணும்டி, அவளுங்களையா நீ நம்ப போற? இது உன் வீடுடி. எத்தனை நாளைக்குமா? அது வந்து சொல்ல முடியலல்ல. ஏய், காலையிலேயே இதென்ன பேச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்க நீ? எதுக்கு இப்ப இப்படி பேசுற? அம்மா, எனக்கு இந்த வீட்டுக்குள்ளாரையே அடைஞ்சு கிடந்து பைத்தியம் பிடிக்குதுமா. நான் பெரிய அண்ணன் கிட்ட கேட்டுட்டு தான் வேலைக்கு போறேன். அண்ணனோட ஃப்ரெண்டு தான் அந்த ஸ்கூலை வச்சிருக்காங்க. நான் ஒன்றும் சம்பளத்தை எதிர்பார்த்து போகல, எனக்கு மூளைக்கு வேலை கொடுக்க போறேன், அவ்வளோதாம்மா. போதுமா? ஆனாலும் 4 பேர் நாக்கு என்னெல்லாம் பேசுண்டி சொல்லு. இது நம்ம குடும்பத்துக்கு தேவையா? உனக்கான நகைங்களையும் சொத்துக்களையும் வச்சே ஒரு ஊரே வாழலாண்டி. நீ என்னடானா இந்த பால்வாடிக்கு வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற என்று ரொம்பவே வருத்தப்பட்டார். அம்மா, எத்தனை கோடி பணமும் சொத்தும் இருந்தாலும் நான் என் சொந்த காசுல நிக்கிறது பெருமைதானம்மா. அது 5000மோ 10,000மோ, அந்த காசுல இருந்து நீங்க ஒரு பைசா கூட எடுக்க போறதில்லைன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் இருக்கட்டுமேம்மா, எதுக்கு போட்டு நீ இப்ப இவ்வளவு வருத்தப்படுற என்றவள் சாப்பாட்டையெல்லாம் எடுத்து வைத்துவிட்டு வெளியே வந்தாள். அவள் வெளியே வரவுமே கருப்பசாமி அவர்களுக்கு எதிராக வந்தார். எங்க போற பட்டுமா? பேகெல்லாம் எடுத்துக்கிட்டு போற? அண்ணன் கூட வெளியே போறியா? அம்மா உங்கூட வரலையா என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தார். அப்பா, பெரிய அண்ணன் எதுவும் உங்ககிட்ட சொல்லலையாப்பா என்று கொஞ்சம் பயந்தவாறே கேட்டாள். அப்பா என்ன சொல்ல போகிறாரோ என்கின்ற பயம் அது அவளுக்கு உதறலையே கொடுத்தது. அண்ணன் அப்பா கிட்ட பேசியிருப்பாருன்னு வேற நினைச்சனே, அவன் அப்பா கிட்ட சொல்லல போல இருக்கே என்று முழித்தாள். இல்லையம்மா, நீயும் அவனும் வெளியே போறீங்கன்னு தான் கேட்டேன். அப்ப சரி, சீக்கிரமா போயிட்டு 2 பேரும் பத்திரமா பாதுகாப்பா வாங்க. அது இல்லப்பா, நான் வந்து பக்கத்து டவுன்ல ஸ்கூல்ல என்று புரியாமல் கேட்டார் அவர். அது வந்துப்பா, நம்ம பெரிய அண்ணனோட ஃப்ரெண்டு தர்மராஜ அண்ணன் இருக்கார்ல, அவங்க ஒரு ஸ்கூல் திறந்திருக்காங்கல்ல, அதுக்கு. ஆமா, போன வருஷம் தொடங்குனானே, அது கூட நம்ம எல்லாம் போயிட்டு வந்தோமேம்மா. ஆமா, இப்ப எதுக்குமா அது? எதுக்கு இப்படி என்னென்னவோ சொல்லிக்கிட்டு இருக்க நீ? சொல்ல வந்ததை சொல்லி முடியுமா என்றவர் சிறிதாக கோபப்பட்டார். அது வந்துப்பா, அந்த ஸ்கூல்ல டீச்சரா வேலைக்கு சேர்ந்திருக்கேன்ப்பா. நான் நம்ம பெரிய அண்ணன் தான் வேலைக்கு சேர்த்து விடுச்சு, நீங்க ஒன்றும் சொல்லாதீங்கப்பா என்று படபடவென்று வேகமாக சொல்ல வந்தவற்றை சரியாகவே சொல்லி முடித்து விட்டாள். எனதே, வேலைக்கு போறியா? யாருக்கிட்ட கேட்டுட்டு நீ போற? பட்டு உள்ள போனி, யாரு வீட்டு பிள்ளை வேலைக்கு போறதுன்னு வேண்டாமா? கருப்பசாமியின் சத்தம் கேட்டு எல்லோருமே ஓடி வந்தனர். குணசேகரன் தான் அருகில் வந்து, அப்பா, நான் தான்ப்பா அவளை வேலைக்கே போக சொன்னேன். அவளும் எத்தனை நாளைக்கு தான் வீட்டுக்குள்ளாரையே அடைஞ்சு கிடப்பா? அதுக்காக நம்ம வீட்டு பொண்ணு வேலைக்கு போய் தான் நம்ம சாப்பிடணுங்கிற மாதிரிலாம் இல்லை. வேலைக்கெல்லாம் அனுப்பக்கூடாது. நம்ம நினைச்சா அவளுக்கு ஒரு ஸ்கூலே திறக்க முடியும். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதாப்பா. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அவளை இப்படியே வச்சிருப்பீங்க சொல்லுங்க? வரன் வந்தா, அதாவது வந்துச்சுன்னா கட்டி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அவ என்ன வேலைக்கா போக போறா? அது வரைக்கும் போகட்டும்பா. குணசேகரா, இது எனக்கு சரியா படல. நம்ம வீட்டு பொண்ணுப்பா, நாக்கு மேல பல்ல போட்டு பேசி போடுவானுங்க. நான் சொல்ல வர்றது உனக்கு புரியுதா? அப்படி நீ எவன் சொன்னாலும் அவன் மூஞ்சியை உடச்சு போடுவேன்ப்பா. அந்த ஸ்கூல் வச்சிருக்கிறதே நம்ம தர்மராசு தான். எவனும் உள்ள கூட நுழைய முடியாதுப்பா. பட்டுமா போயிட்டு வரட்டும். என்னமோ செய்யுங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, அவ்வளோதான் சொல்லிட்டேன். போறவு பிரச்சனைன்னு வந்து எங்கிட்ட நிற்கக்கூடாது. இல்லப்பா, அப்படியெல்லாம் வராதுப்பா, போகும்போதே அச்சாணியமா பேசாதீங்கப்பா என்றவளுக்கு கண்கள் எல்லாம் கலங்கி விட்டது. அவ்வளவுதான். மகளின் கண்ணீரை பார்த்ததுமே சட்டென்று நெகிழ்ந்தவர், சரி சரி, மனசு சுணங்காம போயிட்டு வா.
அண்ணன் கொண்டு போய் விடுறானா இல்ல வண்டியில போறியா? நானும் தினேஷும் போறோம். தினேஷை ஸ்கூல்ல விட்டுட்டு நான் என் ஸ்கூலுக்கு போயிருவேன்பா. சரி சரி, பார்த்து போயிட்டு வாடா. வண்டியை கவனமா ஓட்டு என்றவரோ அவருடைய பாக்கெட்டில் இருந்து கொஞ்சம் காசை எடுத்து அவளிடம் கொடுத்தார். அதை பார்த்ததுமே எல்லோரும் மொத்தமாக சிரித்தே விட்டனர். குணசேகரனோ, அப்பா அவ வேலைக்கு போறாப்பா, காலேஜுக்கு படிக்க போகல, இப்படி பைசா கொடுத்து கெடுக்காதீங்க. அதெல்லாம் கொடுக்கலாம், அவ வச்சிருக்கட்டும். டீ காப்பி குடிக்கிறதுக்கு தேவைப்படும்ல. அவ சம்பளமே இவ்வளோ இருக்காதுப்பா, டீ குடிக்கிறதுக்கு இவ்வளோ பைசாவா? உனக்கு என்னென்ன, நீ பெரிய வியாபார காந்தம், நிறைய பணம் வச்சிருப்ப. நான் அப்படி இல்லைல்ல, நானே சாதாரணமான பாவப்பட்ட டீச்சர். இப்படி அப்பா கிட்ட இருந்து வாங்கினாதான் உண்டு என்று சொன்னவள் அவரது கையிலிருந்து பணத்தை வாங்கி கொண்டு சிட்டாக பறந்து வெளியே வந்துவிட்டாள். அவள் வண்டியை எடுத்ததுமே பின்னாடி தினேஷ் வந்து ஏறிக்கொண்டான். நேராக அவள் ஸ்கூலுக்கு வண்டியை விட்டவளுக்கு நிம்மதியாகவே இருந்தது. அப்பாடா, வீட்டுக்குள்ளாரையே அடைஞ்சு கடந்து மனசு இறுகி போச்சு. இனி இந்த ஸ்கூலுக்குள்ள சுத்தி வரலாம் என்று நினைத்தவாறே வண்டியை ஓட்டியவள் தினேஷை பள்ளியில் விட்டுவிட்டு அவளது பள்ளிக்குள் நுழைந்தாள். அந்த பள்ளி ஆரம்பித்து 1 வருடம்தான் ஆகிறது. குணசேகரனின் நண்பன் தர்மராஜ் தான் அந்த பள்ளியை வைத்து நடத்துகிறான். நர்சரி, கேஜி என்று இப்போதுதான் மெதுவாக டெவலப் ஆகி கொண்டிருக்கிறது. அவள் படித்த படிப்பிற்கு இதுவே போதுமென்றுதான் வேலைக்கே வந்திருக்கிறாள். உள்ளே சென்றதுமே அவளுக்கு ஏக சந்தோஷம். குட்டி குட்டியாக குழந்தைகள் உள்ளே வந்து அவங்க கிளாஸில் உட்கார்ந்திருப்பதை பார்த்ததுமே ஓடிப்போய் ஒவ்வொரு குழந்தையையும் கொஞ்சென்று கொஞ்ச தோன்றியது. அப்படியே ஆபீஸ் உள்ளே போனவள் சிரித்த முகமாக பிரின்சிபலிடம் போய் பேசிவிட்டு அவளது கிளாஸ் எது என்று கேட்டுவிட்டு வந்து உள்ளே போனாள். பிரின்சிபலுக்குமே அவளையும் அவளுடைய குடும்பத்தையும் நன்றாகவே தெரியும் என்பதால் வேறு எதுவுமே கேட்கவில்லை. அவளுக்கு அன்றைய நாள் எப்படி போச்சு என்றே தெரியவில்லை. மாலை ஸ்கூலை விட்டு வீட்டிற்கு வரவே மனதில்லாமல் வந்தாள். அவள் சோகமாக வரவுமே கருப்பசாமி பதறி போய்விட்டார். என்னாச்சு பட்டு, இப்படி வாடி போய் வர்ற? நிறைய வேலையோ? அப்ப நாளையிலிருந்து வேலைக்கெல்லாம் போக வேண்டாம் என்று பொசுக்கென்று சொல்லிவிட்டார். அப்பா, என்னப்பா பேசுறீங்க? நானே அந்த பிள்ளைங்களை விட்டுட்டு வரவே மனசில்லாம வந்தேன். அதான் சோகம். நீங்க வேற. ஏண்டி, இதுக்கா இப்படி மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு வந்த? அதான் நம்ம வீட்லயும் 2 பிள்ளைங்க இருக்காங்கல்ல, அவங்கள பார்க்க வேண்டியதானடி. எம்மா, அவங்கள நான் தானமா தூக்கி வளர்த்தேன். இப்ப எதுக்கு அதுக்கும் இதுக்கும் முடிச்சு போட்டு பேசுற? குழந்தைங்கள பார்த்ததும் கொஞ்சம் ஆசைப்பட்டுட்டேன். அதான் வரும்போது சோகமா வந்தேன். இதுக்கு எதுக்குமா இவ்வளோ பேச்சு? போங்க என்று உள்ளே போனவள் முகம் கை கால் கழுவி விட்டு காஃபியையும் வடையையும் எடுத்துக்கொண்டு வந்து முன்பக்கம் இருக்கும் பெரிய வராண்டாவில் இருந்த சாய்வு நாற்காலியில் வைத்து தின்று கொண்டிருந்தவளுக்கு யாரோ நம்மையே பார்ப்பது போல இருக்கவும் சட்டென்று நிமிர்ந்து பார்த்தாள். அங்கோ சூரிய பிரகாஷ் தான் அவளையே கண்ணெடுக்காமல் பார்த்திருந்தான். அதை பார்த்தவளின் முகம் அப்படியே சுருக்கி கண்களை இடுக்கி பார்த்தவள், காஃபி வேணுமா என்று கையை காண்பித்து கேட்டாள். அதை பார்த்தவனோ, வேண்டா, நீதான் வேணும் என்பது போன்று கையை காட்டவும், அடங்கொப்பதா, இந்த டாக்டருக்கு எவ்வளோ ஏத்தம் இருக்கணும், நான் வேணும்னு கேட்பானா இவன் என்று கோபப்பட்டவள் கையிலிருந்த காஃபியோடு வடையும் நேராக மாடியேறி அவனருகில் போனாள். அவள் கோபத்தில் வருவதை பார்த்தவனுக்கோ சிரிப்பு தாங்கவில்லை. ஆனாலும் சத்தமாக சிரிக்காமல் மெதுவாக புன்னகைத்தவன் அந்த புன்னகையோடே அவளையே பார்த்திருந்தான். அவள் மேலே ஏறி வந்ததும் வராததுமாக, யோ டாக்டர், என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? உன் மனசுக்குள்ள நீ பெரிய மன்மத குஞ்சுன்னு நினைப்போ? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். வந்த நாள்ல இருந்தே என்கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டே இருக்க. நான் காஃபி வேணுமான்னு கேட்டா வேணும் வேண்டான்னு சொல்லணும். அதென்னையா கையை காமிச்சு நீதான் வேணும்னு சொல்றது அசிங்கமா இல்ல? இல்ல. என்ன அசிங்கமா இல்லைன்னு சொன்னண்டி. என்னது டியா? யோ யோ, மரியாதையா பேசு. எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான், உன்னை இப்பவே இங்கிருந்து துரத்தி விட்டுருவாரு. அப்படியா? அப்ப போய் சொல்லு. சொல்ல மாட்டேங்கிற தைரியம் அப்படித்தானே? ஆமா என்று தலையாட்டினான். அதை பார்த்தவளுக்கு இன்னுமே கோபம் ஏறிவிட்டது. யோ, உன்னையெல்லாம் அன்னைக்கே தண்ணிக்குள்ள வச்சு முக்கிய கொண்டு இருக்கணும்யா. உன்னை சும்மா விட்டது ஏன் தப்பு என்று மூச்சு வாங்க பேசியவளை அப்படியே ரசிக்கும் பார்வையால் பார்த்தான். அன்னைக்கே இந்த தேவியோட முழு தரிசனத்தையும் தண்ணிக்குள்ள வச்சு பார்த்துட்டேன்ல, நீ முக்கி கொன்னாலும் சந்தோஷமா செத்துருப்பேன். அதை கேட்டவளுக்கு முதலில் என்ன சொல்கிறான் இவன் என்று புரியாமல் முழித்தாள். அதற்கு பிறகுதான் அவன் சொன்னவற்றை என்னவென்று அர்த்தம் புரிந்து கொண்டு அப்படியே காஃபியை அவனுடைய முகத்திலேயே ஊத்துவது போல கொண்டு வந்தாள். நீ என்ன வேணும்னாலும் செய்ய என்று பல்லை காட்டிக்கொண்டே நின்றானவன். அதை பார்த்தவளுக்கோ அவனை என்ன செய்வதென்று தெரியாமல், உன்ன கொன்றுவன் பார்த்துக்க என்று அவன் அருகில் நெருங்கி போனாள். இருவரது கண்களுமே கவ்விக்கொள்ள அவள் அப்படியே உறைந்து போய் நின்று விட்டாள். என்ன நீ கொல்லாமலே நிக்கிற? என்ன உன் கையாலேயே கொல்ல என்று மயங்கி கிறங்கிய குரலில் சொன்னான். யோ டாக்டர், நீ என்ன பிறவியா? இவ்வளோ திட்டுறேன் அப்படியே நிக்கிற? உன் கையால சாகும் வரம் கிடைக்கும்னு தான் நிக்கிறேன்.
உனக்கு மொத்தமா பித்தம் முத்தி போச்சியா? போச்சு. ஆமாமா, உன் மேல உள்ள பித்து கூடி போச்சு. அடிங்க, எவ்வளோ எக்கத்தாளமா சொல்ற பாத்தியா? நீதான் வேணும்னு சொல்ற எங்க வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே. என்னையா இப்படி பாக்குற? நான் தனியா மாட்டினா நீ என்ன செய்வ? அது என்னென்னவோ செய்வேன் என்று பார்வையாலேயே அவளை தின்று கொண்டிருந்தான். அடச்சை, இந்த பார்வைய மாத்தியா? முடியாது. உன்கிட்ட மனுஷன் பேசுவானா என்ன? நான் போறேன். அந்த வடையையும் காஃபியையும் தர்றது நானாவது குடிப்பேன்ல. அதை கேட்டு கடுப்பின் உச்சத்திற்கே போனவள், உன்னையெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. இந்தா இந்த வடைய தின்னு. விக்கிக்க போகுது, காஃபியையும் குடிச்சு தொலை. நன்றி தேவி. சாமி, இவனை நானே கொன்றுவேன் போல இருக்கே என்று புலம்பியவள் திரும்பி நடந்தாள். காதல் ரோஜாவே காதல் ரோஜாவே என்று மெதுவாகவே பாடினான். அவள் படிக்கருகில் சென்றவள் திரும்பி பார்த்துவிட்டு, டாக்டரே, ஓவர் ஃபீலிங்ஸ் உடம்புக்கு ஆகாது, கட் பண்ணிடுவேன் என்று எச்சரித்தவளுக்குமே சிரிப்புதான் வந்தது. அதை அவனிடம் காண்பித்து கொள்ளாமல் இறங்கி போனவள் அப்போதுதான் உணர்ந்தாள். அவள் குடித்த காஃபியும் வடையையும் அவன் கையில் சாப்பிட கொடுத்து விட்டோமே என்று. கீழே இறங்கியதுமே ஏறிட்டு பார்த்தாள். அவன் அந்த காஃபியையும் வடையையும் ருசித்து சாப்பிட்டு கொண்டிருந்தான். அவனது என்ன போக்கு என்னவென்று புரியாமல் குழம்பி போய்விட்டாள். அவனுக்குமே அவளிடம் மட்டும் உரிமையாக சண்டை போடும் தன்னை நினைத்தே ஆச்சரியமாகவே இருந்தது. இன்னும் கொஞ்ச நாள் தான் இங்க இருப்பேன், அப்புறமா நான் என் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடுவேன். அதுக்கு எதுக்கு இவகிட்ட வாயாடிக்கிட்டு உறவை வளர்க்குறேன் என்று யோசித்தவன் அவளையே பார்த்தவாறே காஃபியை அருந்தினான். ஆனால் இருவருக்குமே அந்த சண்டையும் பேச்சும் பிடித்திருந்ததுதான் ஆச்சரியமே. அந்த வாரம் முழுக்க இருவருக்கும் அடிக்கடி சண்டை முட்டிக்கொண்டே வந்தது. அவர்கள் விரும்பியே செல்ல சண்டை போட்டுக்கொண்டார்கள் என்பது தனி கதை. அந்த வார முடிவில் சூரிய பிரகாஷ் ஊருக்கு கிளம்பி செல்லும் பொழுது அவனை பிரிந்திருக்க வேண்டுமே என்று உண்மையாகவே வருத்தப்பட்டு போகும் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் ரோஜா. அவன் திரும்பி வரும்போது இதே உணர்வு உன்னிடம் இருந்தால் நலமாக இருக்கும் பட்டு ரோசா. அத்தியாயம் 6. ரோஜாவுக்கு சனி ஞாயிறு லீவு. அப்படி என்றதுமே மனது ஒரு மாதிரி இருந்தது. அவளுக்கு வாரத்துக்கு 7 நாளும் ஸ்கூல் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று நினைக்கிறாள். அவளுக்கு அந்த மழலைகளோடு மழலையாக உருமாறி சந்தோஷமாக துள்ளி குதிக்கத்தான் ஆசை. ஆனால் ஸ்கூல் இருக்க வேண்டுமே. அன்றும் வழக்கம் போல எழுந்து தினேஷை அழைத்து கொண்டு அப்படியே வண்டியில் ஊர் சுற்றியவள் குளத்து பக்கம்தான் போனாள். அத்தை, இங்க குளிப்போமா? வேண்டாண்டா, அன்னைக்கு பூ பறிச்சதுக்கு உங்க அப்பா, அதான் எங்க அண்ணன் சத்தம் போட்டான். இன்னைக்கு குளிச்சுட்டு போனோன்னா அவ்வளோதான், சாட்டை கம்பால நம்மள வெளுத்து எடுத்துருவான். உன்னை வெளுக்க மாட்டாங்க, என்னத்தான் வெளுப்பாங்க. அதுவும் உங்க அண்ணன் இல்லை, உங்க அண்ணி, எங்க அம்மா. அம்மாக்கள்னாலே அப்படித்தாண்டா. உங்க அம்மா உன்னை அடிச்சா எங்க அம்மா என்ன அடிப்பாங்க, அவ்வளோதான். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில சகஜமாப்பா. நான் வாங்காத அடியா என்ன? பாட்டி உன்னை அடிச்சிருக்காங்களா? பொய் சொல்லாத அத்தை. உண்மைக்குண்டா, நான் ரொம்ப சேட்டை பண்ணுவேனா, அதான் பாட்டி ரொம்ப அடிப்பாங்க. அப்புறம் சில பல சம்பவங்களால அடிக்கிறத மறந்தே போனாங்க. என்ன இப்போ நான் பழையபடியே சேட்டை பண்ண மாட்டேனான்னு ஏங்குறாங்க. அப்படியா அத்தை? அப்பா, அப்ப நானும் அப்படி உன்ன மாதிரியே மாறிட்டேனா அடி கிடைக்காதுல்ல? அதில் பதறி போனவள் சட்டென்று அவனுடைய வாயை மூடியவள், அப்படியெல்லாம் சொல்லாதடா. ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நேரம் நம்ம சொல்ற வார்த்தைகள் பழிச்சிரும். அப்படியெல்லாம் உனக்கு எதுவும் நடக்காது, சரியா? நீ இப்பவே எல்லா செட்டையும் பண்ணு. அடி வாங்கினா தொடச்சிக்கலாம்டா. நாம பார்க்காத பிரச்சனையா அடியா? சரி அத்தை, அப்படியெல்லாம் இனிமேல் நான் சொல்ல மாட்டேன். வா வா, நம்ம தோப்பு பக்கம் போவோம். இன்னைக்கு வேண்டாண்டா, மனசே இல்லை. ஏன் த? நம்ம தோப்புக்கு போனா தான் கிணத்துல குளிக்க முடியும், இளநீலாம் குடிக்க முடியும். பிடிக்கலடா, ஒரு மாதிரியா இருக்கு. அப்படியா? நீ வர வர சரியே இல்லத்த. நேத்துல இருந்து உம்மனாமுஞ்சியாவே இருக்க நீ. நான் அம்மா கூட அம்மாச்சி வீட்டுக்கு போறேன் போ. அங்க எதுக்குடா நீ போற? நீ தான் எங்கேயோ வர பிடிக்கலின்னு சொல்றீல, அதான் அங்க போறேன்னா. போறேன்னா போ, அப்புறம் எப்படினாலும் இங்க தானே வரணும். அப்ப பாத்துக்கிறேன் உன்னை. அத்தை நொத்தைன்னு வா, உன்னை வெளுத்து விட்டுறேன் பாரு. உன்கிட்ட வந்தா தானே நீயே இஞ்சி தின மாதிரியே உருன்னு இருக்க. உன்கிட்ட யாரு பேசுவா? அப்படியா? அப்ப நான் வாங்கி தந்த முட்டாயெல்லாம் தாடா. நீ உங்க அம்மாச்சி வீட்டுக்கே போய் உன் சித்தி வாங்கி தரதெல்லாம் தின்னு. தாடா என்று அவனுடைய கையில் உள்ளதை பிடுங்கி தாவணியில் சொருகி வைத்து கொண்டாள். சிச்சி பெப்ப, உன் கூட வந்தேன் பாரு, இனி உன் கூட நான் பேசவே மாட்டேன் என்றவன் அழுது கொண்டே வீட்டிற்கு போய்விட்டான். அவன் போன பின்புதான் யோசித்தாள், ரொம்ப பேசிட்டமோ? அழுதுட்டே போறானே, அண்ணன் எதுவும் கேட்டுச்சுன்னா என்ன சொல்றது? அவன் ஒன்றும் சொல்ல மாட்டான் தான் என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டாள். ஆனாலும் அவளது மனது அவளையே கேள்வி கேட்டது. ஏண்டி, ஏன் இப்படி இருக்க? ஸ்கூல்ல மிஸ் பண்றேன்னு தெரியுது, ஆனாலும் அதுக்காக நீ இப்படி சோகமா இல்லைன்னு தெரியுது. சின்ன வாண்டெல்லாம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு உன் மூஞ்சியில ஏக்கம் தெரியுது. எதுக்காக இந்த ஏக்கம்லா? இந்த பாலையா வெந்து போயிருந்த மனசுல அவனை பார்த்ததும் தான் கொஞ்சமே கொஞ்சம் குளிர் வந்துச்சு. அதனாலதான் அவனை தேடுறியா
என்று தனக்குள் பேசியவாறே வண்டியை எடுத்தவள் ஓட்டிக்கொண்டு வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தாள். அப்போது எதிரே வந்த முருகேசனை கண்டதுமே நேராக அவனுக்கு முன்பாக போய் வண்டியை கொண்டு விட்டாள். ஐயோ என்று பயந்து போய் தன்னுடைய கையை வைத்து இடுப்புக்கு கீழ் மறைத்து பிடித்தவன், என்ன ரோஜாமா, இப்படியா மனுஷனை பயமுடுத்துவீங்க? எனக்கு ஒரு நல்லது நடக்க விடாம பண்ண பாத்தீங்களே என்று விரித்து வைத்திருந்த காலை ஒடுக்கியவன் பக்கத்தில் வந்து அவள் நின்றாள். என்ன முருகேசா, எப்பவும் ஒட்டுப்புள்ளு மாதிரி உங்க டாக்டரை ஒட்டிக்கிட்டே நடப்பியே, இப்ப என்னாச்சு? உங்க டாக்டர் உன்னை அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாரோ? அதை ஏன் கேட்குறீங்க? ஊருக்கு போகணும்னு சிட்டா பறந்துட்டாரு. அவரு குடும்பத்தை இங்கே கூட்டிட்டு வரணும்ல, அதான் நம்ம தான் ஒத்தைக்கு இருக்கோம். அவராவது குடும்பத்தோட இருக்கட்டும். எப்போ வராரா உங்க டாக்டரு? 2 நாளில் வந்துருவேன்னு சொல்லியிருக்காரு. திங்கள் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, ஒரு வேளை வர்றதுக்கு லேட்டானா லீவு போட்டுட்டு தகவல் சொல்லுவாருமா. ஓ என்று சொன்னவளின் குரலில் ஒரு தடுமாற்றம் வந்தது. அம்மா, உங்க டாக்டர் குடும்பம்னு சொல்றாரே, கல்யாணம் முடிஞ்சிருச்சா என்ன? அது தெரியலம்மா, ஆனால் அவங்க அம்மா கிட்ட தான் அடிக்கடி பேசுவார். பொண்டாட்டி கிட்ட பேசி நான் பார்த்ததும் இல்லை, கேட்டதும் இல்லை. கல்யாணம் முடிஞ்சிருக்கா இல்லையான்னு சொல்லவே இல்லைம்மா. நானும் கேட்கல. இது கூட தெரியல. அவருக்கு வீடு பார்த்து கொடுத்துருக்க. மவனே, அப்பாவையும் அண்ணனுங்களையும் தெரியும்ல. ஏதாவது எடக்கு மடக்கா இருந்துச்சுன்னா உன் தலை தான் வெட்டப்படும் முருகேசா. பார்த்து சூதானமாக இருந்துக்க என்று எச்சரித்து விட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பறந்து விட்டாள். ஐயையோ, ஏன் தலையை வெட்டிடுவாங்களா? என்னம்மா இப்படி பயமுறுத்திட்டு போறீங்க என்று பயந்து போனவன் உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணினான். அந்தோ பாவம், அவனுக்கு அந்த பக்கம் இருந்து இந்த நம்பர் ஸ்விட்ச் ஆஃப் என்று தான் வந்தது. அப்போ உண்மையிலேயே டாக்டர் பற்றி ஏதோ மர்மம் இருக்கா? அதான் எதையும் சொல்லாமல் போயிட்டாரோ? அதெல்லாம் ரோஜாமாவுக்கு தெரிஞ்சிருக்கு போலையே என்று மண்டையை பீத்து கொண்டு நடந்தான். ஆனால் ரோஜாவுக்கு மனது முழுக்க சூரிய பிரகாஷின் நினைவுகள் தான் வந்து வந்து போனது. தன்னுடைய வண்டியை கொண்டு போய் விட்டுவிட்டு வீட்டிற்குள் போனவளுக்கு எதுவுமே கண்ணிலும் கருத்திலும் படவே இல்லை. அங்கே இருந்த அப்பாவையோ அவரோடு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்த பெரியவர்களையோ கவனிக்காமல் வேகமாக உள்ளே போய்விட்டாள். அவளை வழிமறைத்த மல்லிகாதான் இப்போது, என்ன புள்ளையோ நீ, முன்னாடி அப்பாவும் அப்பா கூட பெரிய ஆட்களும் இருக்காங்க, ஒரு மரியாதைக்கு கூட அவங்கள பார்க்காம பேசாம வந்துட்டியே, உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க அவங்க என்று திட்டினார். உடனே, என்னம்மா சொல்ற? அங்க யாருமே இல்லையே, என் கண்ணுக்கு யாருமே தெரியலையே, நான் பாட்டுக்கு வண்டியை விட்டுட்டு உள்ள வந்துட்டேம்மா. நீ என்ன யோசனையில அப்படி உள்ள வந்தன்னு தெரியல. அப்பா என்னை பார்த்து கண்ணை காமிக்கிறாரு. இந்தா, இந்த ஜூஸை கொண்டு போய் கொடுத்துட்டு வா என்று ஜூஸ் இருந்த ட்ரேயை அவள் கையில் கொடுத்து முன்வாசலுக்கு அனுப்பிவிட்டார். இந்த அம்மாவுக்கு வேற வேலையே இல்லை. நானே வெளியில இருந்து வரேன், இந்த சொந்தக்காரங்களுக்கு அதை கொடு இதை கொடுன்னு நம்மளையே விரட்டி விடுறாங்க என்று முணுமுணுப்புடன் திட்டியவாறே வந்தாள். அவள் வந்து அங்கிருந்த ஒரு 500 பேருக்கும் ஜூஸினை கொடுத்துவிட்டு திரும்பி வந்து விட்டாள். அவர்கள் யார் என்ன என்று விசாரிக்கவே இல்லை. ஏதோ சொந்தக்காரங்க வெளியூர்ல இருந்து வந்திருப்பாங்க போல என்றுதான் நினைத்து கொண்டாள். அதனால் நேராக தன் அறைக்குள் போனவள் உடையை மாற்றிவிட்டு கட்டிலில் பொத்தென்று படுத்து கண்களை மூடிக்கொண்டாள். அவள் கண் முன்பாக சூரிய பிரகாஷ் வந்து நின்றான். அச்சோ என்று படக்கென்று எழுந்து உட்கார்ந்தவளுக்கு உடலெல்லாம் ஒரு மாதிரி பதறியது. இதென்ன, அந்த ஆளு கூட பேசுறதுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் பேச்சு கொடுத்தேன். ஆனா இந்த மனசு என்ன இப்படியெல்லாம் கண்டபடி யோசிக்குது? வேண்டாம், அவர் யாரோ நான் யாரோ, நல்லா படிச்சவரு. அந்த விஷயத்துல எனக்கும் அவருக்கும் சரியா வராது. அதுவும் இல்லாம வந்து ஒரு வாரத்துல யாருன்னே தெரியாத ஒரு டாக்டர் மேல எனக்கு எப்படி இப்படியான ஆசை விதெல்லாம் மனசுக்குள்ள விழுந்துச்சு? இப்படியான எண்ணங்களே எனக்கு வரக்கூடாதே என்று பதறி போனவள் எழுந்து போய் முகத்தில் தண்ணீரை அடித்து தன்னை நிலைப்படுத்தி கொண்டு வந்து உட்கார்ந்தாள். அவளுக்கு தன்னையே அறியாமல் கண்ணீர் வந்தது. அதை துடைக்காமல் அப்படியே அமர்ந்திருந்தவளின் இதயமோ தாளம் தப்பி துடித்தது. நானே இந்த வாழ்க்கையே போதும்னு அது பாட்டுக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இந்த வாழ்க்கையில இப்படியான ஆசை துளிர்க்கலாமா? ஏன் கடவுளே இப்படி மறுபடியும் மறுபடியும் என் வாழ்க்கையிலேயே விளையாடுறியே? உனக்கு விளையாடக்கூடிய பொம்மையா நான் தான் கிடைச்சனா? உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய வெந்தும் தனியாக இருக்கக்கூடிய நெருப்பு சாம்பல்ல மறுபடியும் ஒரு ஃபீனிக்ஸ் எலும்ப வேண்டாம். மறுபடியும் நெருப்புல குளிக்க என் மனசு தயாரில்லை என்று தனக்குள்ளே புலம்பியவள் அப்படியே தலையணையில் சாய்ந்து தன் மனம் மாறு மட்டும் அழுது ஓய்ந்தவள் சாப்பிடாமல் தூங்கியே விட்டாள். அப்படி மாலையில் இருள்கவும் வேளையில் தினேஷ் வந்து, அத்தை எழுந்தரத்த, தாத்தா உன்னை கூப்பிடுறாங்க என்று அவளது கன்னத்தை லேசாக தட்டி எழுப்பினான். போல, தூக்கத்தை கெடுக்காத என்று அவனுடைய கையை தட்டி விட்டாள். அதற்குள் மல்லிகா வந்து, சாயங்கால நேரத்துல தூங்கிக்கிட்டு இருக்க, அப்பா உங்ககிட்ட பேசுறதுக்கு மத்தியானத்துல இருந்து காத்திருக்காங்க, நீயும் எழும்பின பாடில்ல, எழும்பு, அப்பா ஏதோ முக்கியமா உங்ககிட்ட பேசணும்னு இருக்காங்க என்று சத்தம் போட்டு அவளை எழுப்பவும் தான் எழுந்து உட்கார்ந்தாள். அப்போதுதான் அவள் மணியையே பார்த்தாள். மணி 6 மணிக்கு மேலாகிவிட்டது. ஐயோ, இவ்வளோ நேரமாவா தூங்குனனா என்று எழுந்து போய் முகம் கழுவி வேறு ட்ரெஸ்ஸை மாற்றிவிட்டு வெளியே வந்தாள். எம்மா, காஃபி தாமா, மத்தியானம் சாப்பிட கூட எழும்பல, கொலப்பசி என்று ஹாலில் வந்து உட்கார்ந்தாள். அப்போதுதான் பார்த்தாள்,
அங்கு அப்பா, பெரியண்ணன், சின்னண்ணன் நின்று எல்லோருமே உட்கார்ந்திருந்தனர். ஆஹா, குடும்பம் மொத்தமா ஒன்று கூடியிருக்காங்களே, என்னவா இருக்கும்? அப்பா வேற என்கிட்ட ஏதோ பேசணும்னு வர சொன்னாருன்னு அம்மா சொன்னாங்களே என்று யோசித்து அவளது கையில் கொண்டு வந்து மல்லிகா காஃபியை குடித்துவிட்டு அவள் பக்கத்தில் உட்கார்ந்தார். காஃபி உபச்சாரமெல்லாம் ரொம்ப பாசமா வேற இருக்கே. அப்போ கண்டிப்பா இது வரன் சம்மந்தப்பட்டதாகத்தான் இருக்கும். அதை பத்தி பேசத்தான் காத்துட்டு இருப்பாங்க போல. ரைட்டு, சனி எந்த ஊர்ல இருந்தோ வந்திருக்கு போல. நடக்கட்டும் நடக்கட்டும். எப்படியும் முடிவு என்னன்னு தான் நமக்கும் தெரியும், இவங்களுக்கும் தெரியுமே. ஆனாலும் ஆசை யாரை விட்டுச்சு என்று நினைத்து கொண்டவள் காஃபி குடிப்பதிலேயே மும்மரமாக இருந்தாள். குணசேகரன் தான் இப்போது, பாட்டு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், சீக்கிரமா காஃபியை குடிச்சு முடி. நான் காஃபியை குடிச்சிட்டே இருக்கேன், நீ சொல்லுன. காஃபி சூடா இருக்கு. பட்டுமா என்று கருப்பசாமி அழைக்கவுமே காஃபியை வைத்துவிட்டு, சொல்லுங்கப்பா என்று நிமிர்ந்து உட்கார்ந்தாள். சொல்லுங்கப்பா. நம்ம கருணாகரனுக்கு ஒரு வரன் வந்திருக்கு. அப்படியா? ஹை, சூப்பர்ப்பா. பொண்ணு என்ன பண்ணுது? படிச்சிருக்கா? பொண்ணு படிச்சிருக்குமா, வேலைக்கும் போகுது. அவங்களுக்கு நம்ம கருணாவை ரொம்ப பிடிச்சிருக்கான், அதனால அவங்களே தேடி வந்திருக்காங்க. சரிப்பா, அவங்களே பிடிச்சிருக்குன்னா நம்ம சம்மதம் சொல்லிடலாம் தானே? அண்ணனுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டுட்டு முடிச்சிருங்கப்பா. இதை எதுக்குப்பா என்கிட்ட சொல்றீங்க? அது வந்து அவங்க வீட்டு பையனுக்கு உன்னை கொடுக்கலான்னு நாங்கள் பேசியிருக்கோம். அதான் அதை உன்கிட்ட சொல்லணும்ல. அவ்வளவுதான். சட்டென்று பதறிப்போய் எழுந்தவள் வைத்திருந்த காஃபியை தட்டிவிட அது அவள் மேலேயே கொட்டிவிட்டது. மல்லிகாதான் இப்போது, என்ன புள்ள நீ இப்படியா பயந்து போய் எழும்புவ? இங்க பாரு, காஃபியெல்லாம் உன் மேல சிந்திருச்சு என்று துடைத்து விட்டார் பதற்றப்பட்டு. குணசேகரனோ எழுந்து வேகமாக அருகில் வந்து அவளுடைய கையை பிடித்து, உட்காருப்பட்டு என்று சொன்னவன் அவளை உட்கார வைத்து அவள் அருகிலேயே உட்கார்ந்து கொண்டான். அவளது கையோ கிடுகிடுவென்று ஆடியது. ஏற்கனவே வரனெல்லாம் தட்டி போகுது, இதுல இவ வேற இப்படி பயப்படுறாளே என்று வேதனையோடு தங்கையின் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தான். ஒன்றும் இல்லைண்ண, ஒன்றும் இல்லை, நான் தான் காஃபியை தட்டி விட்டுட்டேன், ஒன்றும் இல்லைண்ண என்று அவள் வாய்தான் தானாக சொல்லிக்கொண்டே இருந்தது. ஆனால் அவளுடைய உடலோ அதற்கும் அவள் பேசுவதற்கும் சம்பந்தமில்லை என்பது போன்று உதறியது. இதற்கு மேல் இதை பற்றி பேச வேண்டாம் என்று கருணாகரன் யோசித்தவன், பட்டு நீ போ, பிறவு பேசிக்கலாம், நீ போய் சாப்பிடுன, காலையிலிருந்து சாப்பிடலேன்னு அம்மா சொன்னாங்க. ஏமா, அவளை கூட்டிக்கிட்டு போய் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுமா, இப்படி அவளை கவனிக்காம விடுவனி என்றவன் மல்லிகாவிடம் கண்ணை காண்பித்தான். பட்டு வா என்று அருகில் வந்தவர் அவளது கையை பிடித்து கூட்டிக் கொண்டு போனார். கருப்பசாமிக்கு பேசுவதற்கு முடியாமல் கண்களை மூடிக்கொண்டவர் அப்படியே அந்த சோஃபாவில் கண்களை மூடி சாய்ந்து கொண்டார். குணசேகரன் எப்போதுமே விரப்பாக நடப்பவன் இன்று நெகிழ்ந்து போய் கருணாகரனை பார்த்தான். என்ன செய்ய முடியும்ன, எப்படி ஒரு முடிவுக்கு வந்துதானே ஆகணும். அவளும் சின்ன பொண்ணு தானே, அவளுக்கும் வாழ்க்கை வேணும்ல. இந்த சம்மந்தம் அவங்களா தேடி விரும்பி வராங்க, நம்ம தங்கச்சிக்காகவும் சேர்த்து பேசுவோம். அவங்க சம்மதிச்சா கல்யாணத்தை பண்ணிக்கிறேன், இல்லைனா வேற பார்ப்போம் என்று சொல்லிவிட்டான். அவன் பேசுவது உள்ளிருந்த ரோஜாவுக்கும் கூட கேட்கத்தான் செய்தது. அண்ணனோட கல்யாணம் நம்மளால எத்தனை முறை தான் தடப்படும், இந்த தடவை எப்படினாலும் சம்மதிப்போம் என்று யோசித்து கொண்டவள் சூரிய பிரகாஷ் முகம் கண்ணுக்குள் வந்து, எனக்கு அப்ப என்ன பதில் சொல்லுவனி என்று கேட்டது. ஆமாம், அவனுக்கு என்ன பதிலை சொல்லுவாள்? தொடரும். இதனுடைய அடுத்தடுத்த அத்தியாயங்கள் நாளை காலை 10 மணி மற்றும் மாலை 4 மணிக்கு வந்துடும். கேட்க தவறாதீர்கள் மக்களே. மெய் பேசும் மிதியமே. விடை பெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.